ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம ஒரு வைரல் பிளாக் போஸ்ட் வந்து ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஒரு 6 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ கீவேர்ட் ரிசர்ச் வந்து எப்படி நம்ம பண்ணணும் ஸ்டார்டிங்கில், ஸோ அது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஏஐ டூல், அதாவது சேட் ஜிபிடி இல்லை ரைட் பிளாகர்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ டூல் இருக்குது, அதை வச்சு எப்படி நம்ம பிளாக் போஸ்ட் ஈஸியாக ரைட் பண்ணலாம். ஸோ நம்ம எழுதுன பிளாக் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டிடெக்ஷன் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு எந்த வெப்சைட்டில் நம்ம செக் பண்ணுறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டிடெக்ஷன் ஆகிற நம்ம பிளாக் ஆர்டிக்கலை எப்படி ஹியூமனைஸ் பண்ணலாம். ஸோ ஹியூமனைஸ்லாம் பண்ணால் தான் நம்ம வந்து கூகுள் ஆட்சன்ஸ்லேயே வந்து அப்ரூவல் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பிளாக்கு தேவையான இமேஜஸ் வந்து ஸோ எந்த மாதிரி வெப்சைட்டில் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ கடைசியாக வந்து நம்ம எழுதின பிளாக் ஆர்டிக்கலில் எப்படி நம்ம கூகுள் சர்ச் கன்சோலில் போயிட்டு அதில் வந்து இண்டெக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கம்ப்ளீட் டுட்டோரியல் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிளாகிங்க்கு வந்து நீங்கள் வந்து பிகினர்னா, ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவாக இந்த வீடியோ வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எப்படி நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணலாம் ஒரு பிளாக் டாப்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து கூகுள் வந்துருங்க ஃபஸ்ட்டு. ஸோ கூகுள் வந்துட்டு ரைட் பிளாகர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நிறைய கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுற டூல்ஸ் வந்து இருக்குது ஆல்ரெடி. ஓகேங்களா? ஸோ ஆனால் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து பெய்ட் டூல்ஸ் தான். ஸோ செம்ரஷ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது டூல்ஸு. பட் எல்லாமே பெய்ட் டூல் தான். ஸோ இது ஒரு ஃப்ரீ டூல், நல்லாவே இருக்கும். ஸோ இதுதான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ரைட் பிளாகர்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று வருது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? செலக்ட் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஜிமெயில் ஐடி வச்சு சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் ப்ரீமியம் வெர்ஷனும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ப்ரீமியம் வெர்ஷன் வந்து பை பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா, டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து என் அஃபிலியேட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கும் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டூல் நான் சொல்கிறேன்னா, ஸோ இதில் இருக்க மெயினான ஃபீச்சர்ஸ்லாம் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இதில் கீவேர்ட் ரிசர்ச் வந்து நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு கீவேர்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இம்பார்ட்டண்டான சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த வெப்சைட்டில். என்னென்னா, நம்ம வந்து ஆர்டிக்கல் வந்து ஈஸியாக வந்து ரைட் பண்ணலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஒரு பிளாகாக மாற்றலாம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபீச்சராக நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ இருந்துச்சுன்னா அந்த லிங்க்கை நீங்கள் கொடுத்தாலே போதும். அதுவே அந்த யூடியூப் வீடியோவில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் போஸ்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த கீவேர்ட் ரிசர்ச்ன்ற இந்த டூல் தான். ஓகேவா? ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கீவேர்ட் வச்சு ரிசர்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு டூர்ஸ் அண்ட் ட்ராவல் வெப்சைட் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எனக்கு ஒரு கிளையண்ட் வந்து அப்ரோச் பண்ணார் காந்தலூர்லேருந்து. ஸோ அவர் வந்து அவருக்கு ஒரு வெப்சைட் பண்ணணும்னு கேட்டார். நான் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அவருக்கு வந்து நம்ம ஒரு பிளாக் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் காந்தலூர் அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்டில் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு காந்தலூர் ரிலேட்டடான அந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ கண்ட்ரியை வந்து நம்ம இந்தியான்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்தியாவில் இருந்தால் நிறைய பேர் வந்து காந்தலூர்னு போட்டு சர்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மறுபடியும் சப்மிட்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து சர்ச் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல காமிக்கும். ஓகேவா? ஸோ வால்யூமை வந்து ஃபஸ்ட்டு ஒரு அடி செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு வால்யூம் சைஸ்லேருந்து டிக்ரீசிங் ஆர்டரில் வந்து நம்ம சர்ச் ரிசல்ட்ஸ்லாம் எல்லாமே வந்து காமிக்குது. ஓகேவா? ஸோ இதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு கீவேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காம்படிஷன் வந்து லோவாக இருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் ஏர்னிங் பொட்டன்ஷியலும் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு கீவேர்டை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு வந்து நம்ம பிளாக் எழுத ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறமும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஏர்னிங் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கீவேர்ட்லாம் பாருங்கள். காந்தலூர் பிளேஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் லோவாக தான் இருக்குது. சர்ச் வால்யூம் வந்து மந்த்லி 5.7K வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா $6 வந்து கிடைக்குது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஆனால் இதெல்லாம் ஜென்ரலான ஒரு கீவேர்டு. ஓகேங்களா? ஸோ இந்த நேமில் வந்து நிறைய பிளாக் ஆர்டிகல்ஸ் ஆல்ரெடி இருக்கும். கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான கீவேர்டாக நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரெசார்ட்ஸ் அட் காந்தலூர், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபெமிலியரான ஒரு கீவேர்டு. ஸோ உங்களுக்கே வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு நல்ல
கீவேர்ட் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ காந்தலூர் ரெசார்ட்ஸ் வித் ஸ்விம்மிங் பூல். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து அதிக பேர் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக எதனா ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா, ஸோ ட்ரிப்பு மாதிரி அரேஞ்ச் பண்ணி போகிறீங்கன்னா, ஸ்விம்மிங் பூலோட நீங்கள் வந்து ரெசார்ட்ஸ் வந்து சர்ச் பண்ண அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆனால் இதுக்கு வந்து அதிக பேர் வந்து பிளாக் வந்து எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் செக்கும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ காந்தலூர் ரெசார்ட்ஸ் வித் ஸ்விம்மிங் பூல். ஸோ இதை நான் ஒரு வாட்டி காப்பி பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நான் இன்காக்னிட்டோ மோடுக்கு வந்து போயிடுறேன். ஓகேவா? ஸோ போயிட்டு இந்த இடத்துல வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்க, காந்தலூர் ரெசார்ட்ஸ் வித் ஸ்விம்மிங் பூல். ஸோ எக்ஸாக்ட் அந்த கீவேர்டு வச்சு எதனா ஒரு ஆர்டிக்கல் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த கீவேர்டுக்கு நம்ம வந்து ஆர்டிக்கல் எழுதுறது ஒரு நல்ல ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டாபிக்ஸை தான் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த டாப்பிக்கில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து வேணும். ஸோ இப்போ நான் காப்பி பண்ணதை எடுத்து, ஸோ இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஒன்லி 25 ரிசல்ட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். டாப் 25 ரிசல்ட்ஸ் மட்டும் தான். ஸோ இங்கே போட்டிருக்கு பாருங்கள், கீவேர்ட் ரிசல்ட்ஸ் ஆர் லிமிட்டட் டு 25 ரிசல்ட்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ப்ரீமியம் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து காமிக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து 1 மந்த் வந்து யூஸ் பண்ணேன். இது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ $30 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீ வெர்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ வெர்ஷன்லேயே 2 ஆர்டிக்கல் வந்து கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரீமியம் வெர்ஷனுக்கு வந்து ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா தேவையில்ல, நீங்கள் வந்து ஃப்ரீ வெர்ஷனே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பிளாக் ஆர்டிக்கல் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டூல்ஸை ஹவர் பண்ணி ஆர்டிக்கல் ரைட்டர் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் காப்பி பண்ண அந்த கீவேர்டை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ காந்தலூர் ரெசார்ட்ஸ் வித் ஸ்விம்மிங் பூல். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு உங்களோட ஆர்டிக்கலில் வந்து உங்கள் இமேஜ் வந்து வேணுமா? ஸோ இமேஜஸ் வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணி தரணுமா? ஸோ அப்படி வேணும்னா நீங்கள் வந்து இன்க்ளூட் இமேஜஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆர்டிக்கல் லென்த்து. ஸோ ஆர்டிக்கல் லென்த் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ப்ரீமியம் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ரைட் பிளாகர். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆட்டோமேட்டிக்ஸ், இந்த மீடியம்மு, ஸோ இவ்வளோ வேர்ட்ஸ்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2000 வேர்ட்ஸு, அபவ் 2000 வேர்ட்ஸு, ஸோ இவ்வளோ வேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆர்டிக்கல் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃப்ரீ வெர்ஷன்னால நீங்கள் 1000 வேர்ட்ஸ் வரைக்கும் தான் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டோன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட்டிவாக வேணுமா? கேஷுவலாக வேணுமா? ஸோ எக்ஸைட்டட், ஃபார்மல், ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜஸும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ட்ராப் டவுன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூ அண்டு பிளாங்க் அவுட்லைன். ஸோ இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ உங்களுடைய பிரைமரி கீவேர்ட். ஸோ இந்த கீவேர்டு வந்து எனக்கு இந்த ஆர்டிக்கலில் வந்து நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணணும். ஸோ இதுதான் எனக்கு பிரைமரியாக வேணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ அதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இந்த ஹோல் கீவேர்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிரைமரி கீவேர்ட் தான். ஸோ இது நிறைய வாட்டி வந்து எனக்கு ஆர்டிக்கலில் வந்து வரணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் வந்து இந்த எக்ஸாக்ட் கீவேர்ட் வச்சு யாருனா பண்ணாங்கன்னா நம்ம ஆர்டிக்கல் வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ அது வந்து உடனே ஷோ ஆகுது. ஸோ நம்ம கூகுளில் இண்டெக்ஸ் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு தான் கண்டிப்பாக ஷோ ஆகும். பட் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே ஷோ ஆகும் நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டார்கெட் ஆடியன்ஸு. ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவிலேருந்து யார் வந்து காந்தலூருக்கு வந்து டூர் போகணுன்னு விரும்புகிறாங்களோ, ஸோ அவங்கள வந்து நம்ம டார்கெட் பண்ணணும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ என்ன டார்கெட் பண்ணியிருக்கேன்னா, பீப்புள் ஹூ லைக் டு கோ ஃபார் எ ட்ரிப் டு காந்தலூர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ அடிஷ்னலாக நீங்கள் எதனா டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அடிஷ்னல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்சனில் வேணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஜென்ரேட் அவுட்லைன் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அவுட்லைன் வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஆர்டிக்கலோட அவுட்லைன் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் டைட்டில் இருக்கும். அப்புறம் இன்ட்ரடக்ஷனு. ஸோ அப்புறம் வந்து H2 டேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, டாப் காந்தலூர் ரெசார்ட்ஸ் வித் ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து சப்ஹெட்டிங்கில் வந்து ஸோ இந்த 3 ரெசார்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து அம்யூனிட்டிஸ் அண்ட் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங்கு. ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் வந்து டிப்ஸ் ஃபார் சூஸிங் தி பெஸ்ட் காந்தலூர் ரெசார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது அவுட்லைன் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த அவுட்லைன் வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரீஅரேஞ்சும் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த அவுட்லைன தூக்கி நான் மேல போடுறேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எதனா ஒரு ஸ்பெசிஃபிக் அவுட்லைன் மட்டும் வேணான்னா, நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ எதனா நீங்க சேஞ்சஸ் இந்த அவுட்லைனுக்கு மட்டும் பண்ணணும்னா, நீங்க ஹெட்டிங்க கூட எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எடிட் ஐக்கான செலக்ட் பண்ணி.
ஸோ இது ஓவரால் அவுட்லைன். ஸோ எந்த ஹெட்டிங்லாம் உங்களுக்கு வேணாமோ நீங்கள் வந்து தூக்கிடலாம். ஸோ இது ரொம்ப நல்ல ஃபீச்சர். ஸோ இப்போ எனக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அவுட்லைன் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் ஜென்ரேட் ஆர்டிக்கல் அப்படின்றத வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்களே வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டிக்கல் வந்து இப்போ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கலாம் ஜென்ரேட் ஆகிற வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 914 வேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து சூப்பராக வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கலை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வேர்ட் ப்ரெஸ்லையோ இல்லை நீங்கள் வந்து பிளாகர்லையோ எதில் வந்து நீங்கள் வந்து பிளாகிங் பண்ணிகிட்ருக்கீங்களோ ஸோ அதில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? சரி செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக உங்கள் பிளாக் ஆர்டிக்கல் வந்து காப்பி ஆகிடும். ஸோ நீங்கள் உங்கள் எந்த எந்த இடத்துல நீங்கள் வேணுமோ பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஒரு மெத்தடு உங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு யூடியூப் வீடியோ வந்து எப்படி நம்ம ஆர்டிக்கலா சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ யூடியூப் போயிடுறேன். ஸோ யூடியூப் போயிட்டு நான் காந்தலூர் ட்ரிப் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து எனக்கு நிறைய வீடியோஸ் வந்து சஜஷன் வந்து வருது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் அவங்களோட வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷேருன்றதை கொடுத்து ஸோ அந்த வீடியோட லிங்க்கை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரைட் பிளாகர் வந்துடுறேன். ஸோ வந்துட்டு ஸோ இப்போ இந்த டூல்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஸோ வீடியோ டு பிளாக் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த வீடியோ வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஈஸியாக வந்து எம்பர்ட் ஆயிடுச்சு இந்த டூலில். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்டிக்கிள் வந்து மறுபடியும் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாட்டி வந்து இந்த யூடியூப் வீடியோவில் என்ன இருக்கோ, அது அப்படியே நம்மளுக்கு ஒரு ஆர்டிக்கிளாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் இந்த டூல். ஓகேங்களா? ஸோ இதுலேயே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டிக்கிளோட லென்த் எவ்வளோ வேணும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைமரி கீவேர்டாக வந்து என்ன இருக்கணும். ஸோ பிரைமரி கீவேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன வச்சுருந்தோம்னா, காந்தலூர் ரெசார்ட்ஸ் வித் ஸ்விம்மிங் பூல்னு வச்சுருந்தோம். ஸோ ஆனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அது கிடையாது. ஸோ காந்தலூர் 2 டேஸ் ட்ராவல் கைட் மாதிரி இது. ஸோ காந்தலூர் 2 டேஸ் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய பிரைமரி கீவேர்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷு. டோன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரியேட்டிவ் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் இந்த ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து இன்டர்னல் லிங்க்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்னல் லிங்க்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து எழுதுறீங்களோ, ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் இங்கே குடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ குடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, ஸோ அந்த வெப்சைட்லயே வந்து வேற என்ன ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கோ, ஸோ அத வந்து இந்த ஆர்டிகல்ல வந்து லிங்க் பண்ண ட்ரை பண்ணும் இந்த டூல். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி லிங்க் பண்றதுனால உங்களோட எஸ்இஓ ஸ்கோர் வந்து கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த இடத்துல குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ குடுத்துட்டு டார்கெட் ஆடியன்ஸ் வந்து நம்ம போன வாட்டி பண்ண மாரி இங்கேயும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ பண்ணிட்டு ஜெனரேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ பாருங்க, இப்ப நம்மளுக்கு வந்து அந்த ஆர்டிகிள் வந்து கிரியேட் ஆயிட்டிருக்கு. ஸோ இப்ப நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா அந்த ஆர்டிகிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்ப நீங்க பிரீமியம் வெர்ஷன் வச்சிருந்தா, நீங்க வந்து இன்னும் லென்த்த வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு 1000 வேர்ட்ஸ் தான் ஜெனரேட் பண்ணி குடுக்கும். அதுக்குள்ள தான். ஸோ நீங்க பிரீமியம் வெர்ஷன் வச்சிருந்தீங்கன்னா, 3000 வேர்ட்ஸ், 4000 வேர்ட்ஸ் எவ்வளோ வேர்ட்ஸ்க்கு வேணாலும் லாங் ஆர்டிகிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரா இந்த வீடியோல இருக்கிறத அப்படியே வந்து நம்மளுக்கு ஆர்டிகிளா குடுத்துருச்சு. ஸோ அந்த வீடியோவும் கூட இந்த ஆர்டிகிள் வந்து எம்பெட் பண்ணி குடுத்துருக்கு. ஸோ வேணும்னா அந்த வீடியோ கூட வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் தான் இது. ஸோ இத யூஸ் பண்ணி நான் நெறைய ஆர்டிகிள்ஸ் கிரியேட் பண்ணி, நல்லா வந்து ஆர்டிகிள்ஸ் வந்து ரேங்க் பண்ண வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ கீவேர்ட் ரிசர்ச் ஃப்ரம் ரைட் பிளாகர். ஸோ இத வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு எப்படி பிளாக்ஸ் வந்து அந்த யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டும், தெளிவா வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்ப வந்து நம்ம வந்து இப்ப கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு வந்து போலாம். ஸோ கிரியேட் பிளாக் யூசிங் ChatGPT. ஓகேங்களா? ஸோ இப்போ பிளாக்ஸ் வந்து நம்ம ChatGPT யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். ஸோ ரைட் பிளாகர வச்சு எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தாச்சு நம்ம. ஸோ ரைட் பிளாகர் வந்து நெறைய பேருக்கு வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா 2 ஆர்டிக்கிள் மேல நம்மளால எழுத முடியாது. ஸோ அதுக்கப்புறம் காசு வந்து கேட்கும். ஸோ இப்போ நீங்க ஃப்ரீயா வந்து பிளாக் வந்து ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சீங்கன்னா, ChatGPTயும் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஏஐ டிடெக்ஷன் வந்து ஆகும் தான் கண்டிப்பா. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபர்தரா பார்ப்போம். ஏஐ டிடெக்ஷன்லேருந்து எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி நம்ம எழுதும்போதே கொஞ்சம் ஏஐ டிடெக்ஷன்லாம் அவாய்ட் பண்ணிட்டும் நம்மளால எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் சில ப்ராம்ப்ட்ஸ்லாம் வந்து வச்சிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப்ல எப்படி நம்ம ChatGPT யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆர்டிக்கிள வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி என்னோட வீடியோல சொன்னது தான். பரவால்ல நான் வந்து சொல்றேன் இங்கேயும்.
ஸோ இப்போ நான் என்னுடைய ப்ராம்ப்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராம்ப்ட்ஸு. ஸோ ChatGPT ப்ராம்ப்ட்ஸ் ஃபார் எ எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி பிளாக் ஆர்டிக்கிள். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்னெல்லாம் குடுத்துருக்கேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பெர்சன்ல வந்து எனக்கு ஒரு பிளாக் வந்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ யூனிக்கா இருக்கணும் நான் எழுதுறது வந்து. ஓகேங்களா? அன்பிரெடிக்டபிள் ஃபேஷன்ல இருக்கணும். ஸோ ஏன்னா ஹியூமன்ஸ்லாம் வந்து பிளாக் எழுதுனா அன்பிரெடிக்டபிள் ஃபேஷன்ல தான் இருக்கும். ஸோ ஏஐ வந்து எழுதும்போது ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ற மாரி குடுக்கும். ஸோ அந்த மாரி நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி பர்சனலைஸ் பண்ணு கன்டென்ட்ட. ஸோ எனக்கு வந்து ஐ, மை, வி ஸோ இந்த மாரி ஃபர்ஸ்ட் பெர்சன்ல வந்து இருக்கணும் எனக்கு ஆர்டிக்கலு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் யூஸ்டு ஜார்கன்ஸ்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணு. ஸோ அப்புறம் வந்து கொஞ்சம் பஸ்டினஸ் வந்து ஆட் பண்ணு. ஸோ நம்ம ஆர்டிக்கல்ல. ஸோ இந்த மாரிலாம் வந்து நான் நெறைய வந்து குடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட்ஸ்ல. ஸோ நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத நீங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க என்ன வந்து மெயினா வந்து சேஞ்ச் பண்ணணும்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து உங்களோட டாபிக் வந்து தரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய அந்த டாபிக் வந்து நம்ம குடுத்துக்கலாம். ஸோ காந்தலூர் ரெசார்ட்ஸ் வித் ஸ்விம்மிங் பூல். ஸோ அதுதான் நம்மளுடைய டாபிக்கு. ஸோ அதுக்கு அடுத்து 2 லைன் இருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில வந்து பிரைமரி ஃபோக்கஸ் கீவேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில வந்து எந்த கீவேர்ட் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா வந்து உங்களுக்கு வரணும் உங்க ஆர்டிக்கிள்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறது வந்து குடுக்கணும். ஸோ இப்போ நான் இதில காந்தலூர் ரெசார்ட்ஸ் வித் ஸ்விம்மிங் பூல். ஸோ அதையே வந்து குடுத்துக்கிறேன். ஸோ அதுதான் என்னுடைய பிரைமரி கீவேர்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வேற எதனா வந்து குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ காந்தலூர் ஸோ ஒரு சின்ன வேர்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட் காந்தலூர் ரெசார்ட்ஸ் ஓகேங்களா? இதுவரைக்கும் போதும். ஸோ இது வந்து நான் என்னுடைய செகண்டரி கீவேர்டா வந்து குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆர்டிகிள் ஷுட் பி மினிமம் 10,000 வேர்ட்ஸ். ஸோ இத நீங்க வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு நான் 1500 சொல்லிட்டு குடுத்துக்கிறேனே. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா ரொம்ப வந்து அதிகமா வந்து குடுக்காதீங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஸோ ChatGPT இந்த மாரி ஏஐ டூல்ஸ் வச்சு நீங்க ஆர்டிகிள் எழுதும்போது, ஸோ ஃபுல்லாவே வந்து நீங்க ஏஐ வந்து டிபெண்ட் ஆகி இருக்காதீங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் வந்து உங்களோட இன்புட்ஸும் வந்து ரொம்ப வந்து அவசியம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் கீழ இந்த செக்ஷன் வந்து நான் குடுத்துருக்கேன். கிவ் யுவர் இன்புட்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். ஸோ இதில வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இன்புட்ஸ வந்து தர பாருங்க. ஓகேவா? ஸோ நீங்க எதனா வீடியோ பாருங்க. ஸோ இல்ல ஆல்ரெடி அங்க போயிட்டு வந்தவங்கள கேளுங்க. ஸோ அவங்களோட இன்புட்ஸ வந்து நீங்க சின்னதா நோட்ஸ் மாரி கிரியேட் பண்ணி, ஸோ அத வந்து இந்த இடத்துல வந்து இன்புட்டா குடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்பதான் வந்து ChatGPT வந்து உங்களோட இன்புட்ஸையும் எடுத்துக்கிட்டு, ஸோ அதோடைய ஆல்ரெடி இருக்க மெமரியில இருக்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷனையும் எடுத்து, ஸோ அத வந்து ஒரு நல்ல ஆர்டிகிளா வந்து கிரியேட் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போதைக்கு என்கையில இன்புட் எதுவும் இல்ல. ஆனா நீங்க வந்து கிரியேட் பண்ணும்போது இன்புட்ஸ் வந்து கண்டிப்பா கீழ வந்து குடுங்க. ஓகேவா? ஸோ இத நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு ChatGPT வந்துடுறேன். ஸோ இந்த ChatGPTல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்ப நம்மளுக்கு ChatGPTயே வந்து பக்காவா பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிக்கிள் வந்து கிரியேட் பண்ணி குடுத்துச்சு. ஓகேங்களா? இது கொஞ்சம் ஆ உங்களுக்கு ஏஐ டிடெக்ஷன்ல வந்து வராத மாரி இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ண ப்ராம்ப்ட்ஸ் அந்த மாரி இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லா இந்த செகண்ட் ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எப்படி ChatGPT யூஸ் பண்ணி நம்ம பிளாக் ஆர்டிக்கிள் வந்து ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் ஸ்டெப்ப நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏஐ டிடெக்ஷன் வந்து செக் பண்ணணும். நம்ம ஆர்டிக்கிள்ல வந்து ஏஐ வச்சு எழுதுன மாரி வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா, நம்ம Google AdSenseக்கு அப்ளை பண்ணும்போது, அவங்க வந்து நம்மளது வந்து ரிஜெக்ட் பண்ருவாங்க. ஸோ இது வந்து ஏஐ வச்சு ரைட் பண்ண ஒரு கன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளத ரிஜெக்ட் பண்ண நல்ல சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால நம்ம பிளாக்ஸ் எழுதும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அத எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம Quillbot அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்ப நீங்க Google போயிட்டு Quillbot அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம், ஸோ Quillbot யுவர் கம்ப்ளீட் ரைட்டிங் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ அத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில வந்ததுக்கப்புறம் ஏஐ டிடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ChatGPT கிரியேட் பண்ண அந்த ஆர்டிக்கிள வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு செக்ஷனா வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ அதில வந்து ஏஐ டிடெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்ப நீங்க இப்ப நான் இந்த ஃபர்ஸ்ட் பேரா மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ காந்தலூர் ரெசார்ட்ஸ் வித் ஸ்விம்மிங் பூல். ஹியர்ஸ் வாட் யூ ஷுட் நோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ இத வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து, ஸோ பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஸோ டிடெக்ட் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 0% ஆஃப் டெக்ஸ்ட் இஸ் லைக்லி ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஏஐ வந்து இந்த பேரால வந்து அவ்வளோ இல்ல. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம ஃபுல்லாவே வந்து நம்ம ஆர்டிக்கிள் வந்து பேஸ்ட் பண்ணி பார்ப்போமே. ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த எஃப்ஏக்யூலாம் வேணாம்.
ஸோ இந்த ஃபைனல் தாட்ஸ் இது வரைக்கும் நான் வந்து காப்பி பண்ணி ஸோ இந்த குவில்பாட்டில் வந்து நான் பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ டிடெக்ட் ஏஐ அகைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்களா, ஸோ நம்மளுடைய ஆர்டிக்கலில் வந்து 0% ஏஐ டிடெக்ஷன் ஓகேங்களா. ஸோ 0% இருக்குது. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம வந்து ChatGPT யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஆனாலும் நம்மளுக்கு 0% லைக்லி டு பி ஏஐன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம ப்ராம்ப்ட்ஸ் வந்து அந்த மாதிரி கொடுத்ததுனால வந்திருக்கு ஓகேங்களா. பட் ஸ்டில் இந்த வெப்சைட்டில் வந்து நம்மளுக்கு ஏஐ டிடெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ பட் சில வெப்சைட்டில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக காமிக்க வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது ஆனால் கொஞ்சம் ட்ரஸ்டடான வெப்சைட் தான். இதில் இல்லைனாலே கொஞ்சம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நிம்மதி ஆயிக்கலாம் ஓகேங்களா. ஸோ உங்கள் பிளாக்ஸ் வந்து இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ ஆனாலும் எல்லா பிளாக்ஸும் வந்து நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி 0% வரும்னே சொல்ல முடியாது. ஸோ சில பிளாக்ஸில் வந்து ஏஐ டிடெக்ஷன் வந்து கண்டிப்பாக வரும். நீங்கள் என்னதான் இந்த ChatGPT நான் கொடுத்த ப்ராம்ப்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணாலும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத எப்படி நீங்கள் இன்னொரு வெப்சைட் மூலயமா நீங்கள் வந்து ஹியூமனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம செக் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து எந்த ஏஐ டிடெக்ஷனும் வந்து இல்லை ஓகேங்களா. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம இந்த தேர்ட் ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதையே வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வந்து நம்ம நம்மளுடைய ஆர்டிக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேவா. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெல்த் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ நீங்கள் கூகுள் போயிடுங்க. கூகுள் போயிட்டு ஸோ ஸ்ட்ரெல்த் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் வரும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிள் தான். நீங்கள் நார்மலாக எல்லா வெப்சைட்லேயும் சைன் அப் பண்ணிட்டு லாகின் பண்ணுற மாதிரி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேவா. ஸோ இதில் வந்து ஹியூமனைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளோட ஆர்டிகளை வந்து ஹியூமனைஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டிடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. போன ஸ்டெப்பில் நம்ம பார்த்தோம்ல குவில்பாட்டை யூஸ் பண்ணி ஏஐ டிடெக்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் நம்ம ஆர்டிகளுக்கு. ஸோ இதில் வந்து இதே வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பிளாக் ஆர்டிகல் போயிட்டு ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேரா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதையே வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல போடுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து குவில்பாட்டில் வந்து அதுக்கு வந்து எந்த ஏஐ டிடெக்ஷனும் இல்லைன்னு வந்துச்சு. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து ஏஐ டிடெக்ஷன் வர சான்ஸ் இருக்குது ஓகேங்க. பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் 38% வந்து ஏஐ டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம இந்த வெப்சைட்லேயே வந்து கரெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வெப்சைட்டும் ஃப்ரீ தான். ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற நம்ம எல்லா டூல்ஸுமே வந்து ஃப்ரீ தான். நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா டூல்ஸையும் ஓகேவா. ஸோ 38% வந்து ஏஐ டிடெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ ப்ரோ நீங்கள் வந்து போன ஸ்டெப்பில் காமிச்ச அந்த குவில்பாட் வெப்சைட்டை நாங்கள் நம்புறதா, ஸோ இந்த ஸ்டெல்த் ரைட்டர் வந்து நம்புறதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்கள் வந்து என்ன கேட்கலாம். ஸோ குவில்பாட் வந்து ரொம்ப நாளாக இருக்குது அந்த வெப்சைட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்லாம் அந்த வெப்சைட் தான் யூஸ் பண்ணி எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டெல்த் ரைட்டர் வந்து ஸோ என்ன கேட்டிங்கன்னா 2 வெப்சைட்டுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எதில் வந்து ஏஐ டிடெக்ஷன் வந்தாலும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஹியூமனைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஹியூமனைசர் அப்படின்ற டேப் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ நம்ம வந்து காப்பி பண்ண அந்த ஃபஸ்ட்டு பேரா வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா. பேஸ்ட் பண்ணிட்டு ஹியூமனைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து எதனா சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுடுறேன் ஓகேங்களா. ஸோ ஹியூமனைஸ் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பேராவை மட்டும் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் எழுதுனா எப்படி இருக்கும். ஸோ அப்படி வந்து அந்த 38% நம்மளுக்கு வந்து ஏஐ ரைட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னு வந்துச்சுல்ல. ஸோ அதை வந்து ஹியூமனைஸ் பண்ணி ஒரு ஹியூமன் எழுதுனா எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் ஓகேவா. ஸோ சேஞ்ச் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி உங்களுடைய வேர்ட்ப்ரெஸ்லையோ இல்லை பிளாகர்லையோ நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ பேஸ்ட் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ நம்ம இங்கே காப்பி பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து டேரெக்டாக நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாதீங்க. ஸோ எப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணோன்னா ஸோ எப்பயுமே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. ஸோ பேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். பேஸ்ட் அஸ் பிளெயின் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் வரும். ஸோ எப்பயுமே வந்து பேஸ்ட் அஸ் பிளெயின் டெக்ஸ்ட் அப்படின்றதே செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து ஃபைன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து வேறு ஏதோ வெப்சைட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக் ஆர்டிகல் வந்து ஹியூமனைஸ் பண்ணணும். ஸோ ஹியூமனைஸ் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் மீனிங் லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து படித்து பார்த்துட்டு ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவையான்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் உங்கள் பிளாகில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம ஒரு செக்ஷனுக்கு மட்டும் பண்ணோம்.
ஸோ இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொத்த பிளாக் ஆர்டிகிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு செக்ஷனா காப்பி பண்ணி இந்த ஸ்டெல்த் ரைட்டர் வெப்சைட்ல வந்து பேஸ்ட் பண்ணி, ஸோ ஹியூமனைஸ் பண்ணிட்டு, ஸோ கடைசியில வந்து உங்க ஆர்டிகிள் வந்து பப்ளிஷ் குடுங்க. ஸோ இதே மாரி நீங்க எல்லா ஆர்டிகிலுக்கும் இந்த மாரி பண்ணீங்கன்னா, ஸோ கண்டிப்பா உங்க வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பீப்பிள் வந்து அதிக பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நல்ல வந்து ஒரு டிராஃபிக் வந்து கிடைக்கும் உங்க வெப்சைட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க Google AdSenseக்கு அப்ளை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா Google வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அக்செப்ட் பண்ணிட்டாலே போதும். ஸோ உங்களுக்கு நல்ல ரெவென்யூ வர ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ YouTubeலாம் வந்து நெறைய பேர் வ்ளாகிங் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸோ YouTube விட ஒரு 3 to 4% வந்து நல்ல இன்கம் வந்து உங்களுக்கு வ்ளாகிங்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4த் ஸ்டெப்பும் கூட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இன்னும் 2டே ஸ்டெப் தான் இருக்கு. ஸோ என்னன்னா, ஜெனரேட் இமேஜஸ் ஃப்ரம் ChatGPT. ஸோ அதாவது இப்ப இமேஜஸ் வந்து நம்ம ஜெனரேட் பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல. ஓகேவா? ஸோ இது ஜெனரேட் பண்றதுக்கு 2, 3 டூல் இருக்கு. ஸோ நான் வந்து இந்த 3 டூலுமே வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? நீங்க ChatGPT யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணிக்கலாம். இல்ல ஐடியாகிராம்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அதிலேயும் ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லன்னா விட்ஐக்கு யூஸ் பண்ணியும் ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நம்ம இந்த 3த்தையும் யூஸ் பண்ணி எப்படி இமேஜ் ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. இப்ப நம்ம ChatGPT ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு, ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு ப்ராம்ப்ட் வந்து தரப்போறேன். ஸோ என்ன தரப்போறேன்னா, ஸோ எனக்கு வந்து இந்த பிளாகுக்கு ஒரு அ இமேஜ் வந்து எனக்கு வேணும். ஃபீச்சர்ட் இமேஜ் வந்து. ஸோ அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் தா அப்படின்னு சொல்லிட்டு நான் ChatGPT கேட்க போறேன். ஸோ இந்த மாரி நான் குடுத்துட்டேன். ஸோ கிவ் மீ தி ப்ராம்ப்ட் டூ ஜெனரேட் எ ஃபீச்சர்ட் இமேஜ் ஃபார் திஸ் பிளாக் ஆர்டிக்கிள். ஐ நீட் ஒன்லி த ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, ஸோ பேக்கிரவுண்ட் வந்து எனக்கு டார்க்கா இருக்கணும். ஸோ டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லோயிஷ், கிரீன் அப்புறம் ஒயிட் அண்ட் ரெட் ஃபார் கான்ட்ராஸ்ட்காக இந்த மாரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்ப ஜெனரேட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இப்ப எனக்கு ChatGPT வந்து ஒரு கரெக்ட்டான ப்ராம்ப்ட் வந்து எனக்கு குடுக்கும். ஸோ இத யூஸ் பண்ணி அந்த 3 பிளாட்ஃபார்ம்லயும் நம்ம வந்து இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ஃபீச்சர்ட் இமேஜ்க்கான இமேஜ். ஸோ இதே மாரி நீங்க உங்க பிளாகுக்குள்ள என்ன இமேஜ் வேணுனாலும் நீங்க வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப இத காப்பி பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ChatGPTல நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த இமேஜ் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து ஜெனரேட் இமேஜ் இன் ஸோ 16:9 ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தா தான், அது வந்து கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப் இமேஜ நம்மளுக்கு ஜெனரேட் பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஸோ என்னதான் நம்ம 16:9 ரேஷியோ குடுத்தாலும், அந்த ரேஷியோல வந்து பக்காவா நம்மளுக்கு குடுக்காது. ஸோ 4:3 அந்த மாரி ரேஷியோல தான் குடுக்கும். ஸோ ஓரளவுக்கு நம்ம லேண்ட்ஸ்கேப்பா இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்ப இது ஜெனரேட் ஆகி முடிக்கிறதுக்குள்ள நம்ம போயிட்டு ஐடியாகிராம்லயும் ஜெனரேட் பண்ணிடலாம். ஸோ ஐடியாகிராம்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இந்த இமேஜ்லாம் பாருங்க. இது எல்லாமே நான் அத யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணது தான். ஸோ நீங்க இதில சைன் இன் பண்ணிட்டு, ஸோ என்ன பண்ணணும்னா, அந்த ப்ராம்ப்ட் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ரேஷியோ மட்டும் கரெக்ட்டா உங்களுக்கு வந்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்க வந்து எய்தர் 16:9ல வந்து குடுக்கலாம். ஸோ அப்படி இல்லன்னா 4:3ல நீங்க எல்லா தம்ப்நெயில்ஸும் ஆனா நீங்க உங்க பிளாக்ல வந்து என்ன சைஸ்ல வேணுமோ சொல்லிட்டு முன்னாடியே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சைஸ் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எல்லா ஆர்டிக்கிளுக்கும் அதே சைஸ்லயே குடுங்க. ஓகேங்களா? மாத்தாதீங்க. ஸோ 16:9 வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன ஸ்டைல் வேணும்? ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு, ஜெனரேட் அப்படின்னு சொல்லிட்டு குடுங்க. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து நீங்க 1 வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 இமேஜோ, 5 இமேஜோ தான் ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ நெறைய அக்கவுண்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க மாத்தி மாத்தி வந்து நெறைய இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்ப பாருங்க நம்மளுக்கு வந்து இமேஜஸ் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் என்னுடைய 4 இமேஜ். ஸோ இது 1, ஸோ இது 2, இது 3, இது 4 ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நல்லாவே வந்து நம்மளுக்கு ஜெனரேட் பண்ணி குடுத்துருக்கு. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் கூட அவ்வளோ வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த டூல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 1 இயர், 2 இயராவே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் நெறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ இப்பலாம் வந்து அவ்வளோ எதுவும் வர்றது கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ChatGPTயும் இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்துருச்சுன்னு பை த டைம்ல. பட் இது அந்த அளவுக்கு நல்லா இல்ல. ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். ஸோ நம்ம ஐடியாகிராம் கிரியேட் பண்ண அளவுக்கு நல்லா இல்ல. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம விட்ஐக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு டூல் இருக்கு. ஸோ இப்பலாம் நான் இந்த டூல யூஸ் பண்ணி தான் இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்றேன். ஸோ இத யூஸ் பண்ணி நம்ம இப்ப ஜெனரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நம்ம தம்ப்நெயில்ஸ்லாம் கூட நான் அத யூஸ் பண்ணி தான் ஜெனரேட் பண்றேன். ஸோ இப்ப நான் இத ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து, ஸோ கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது ஜெனரேட் ஆகும். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கும். நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும். ஸோ பாருங்க நம்மளுக்கு இதுவும் வந்து பக்காவா வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி குடுத்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஆனா ஒரு பெய்ட் டூல் தான். ஸோ நீங்க வந்து ஃப்ரீயா ஜெனரேட் பண்ணணும்னா ஐடியாகிராம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் பெஸ்ட்டாவே இருக்கும்.
ஸோ இத நான் யூடியூப்க்காக இத வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதுக்கான ஒரு கம்ப்ளீட் டுட்டோரியல் நீங்க வேணும்னாலும் கேளுங்க. நான் வந்து போடுறேன். ஸோ யூடியூப்ல எப்படி நீங்க இந்த டூல வச்சு எப்படி யூடியூப்ல வந்து க்ரோ ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதனா நீங்க வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஸோ அதுக்கும் இந்த டூல பத்தி நான் கம்ப்ளீட்டா வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து தம்ப்நெயில்ஸ் வந்து கிரியேட் பண்ணி குடுத்துருக்கு. ஸோ இதுவும் கொஞ்சம் நல்லாருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில இந்த 3 டூல யூஸ் பண்ணி நீங்க எந்த இமேஜ் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கோ, ஸோ அந்த இமேஜ வந்து நீங்க வந்து உங்க ப்ளாக்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ இப்ப நம்ம 5த் ஸ்டெப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 5 ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதையும் ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தான் இருக்கு. ஸோ இப்ப நம்ம கிரியேட் பண்ண அந்த ப்ளாக் ஆர்டிக்கிள நம்ம Googleல வந்து இண்டெக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ Googleல இண்டெக்ஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா, பேக் எண்ட்ல என்ன நடக்கும்னா, Google கிராலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்து வச்சிருக்காங்க Google. ஸோ அது என்ன பண்ணும்னா, ஸோ அத நம்ம புதுசா இப்ப ஒரு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ப்ளாக் ஆர்டிகிள்ஸ் வந்து எழுதுறாங்கல்ல. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, அத ஸ்கேன் பண்ணி Googleல வந்து அட்டாச் பண்ணிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான். ஸோ உடனே வந்து நடக்காது. ஸோ இப்ப இன்னைக்கு நீங்க ஒரு ப்ளாக் எழுதுறீங்கன்னா, அந்த கிராலர் வந்து உங்க ப்ளாக ஐடென்டிஃபை பண்ணி, அது Googleல வந்து ஆட் பண்றதுக்கு ஸோ அந்த ஆட் பண்றது பேர் தான் இண்டெக்ஸிங்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி இண்டெக்ஸ் பண்றதுக்கு அது கண்டிப்பா வந்து ஒரு 3 டூ 4 வீக்ஸ் வந்து எடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டைம் அந்த பை த டைம் அந்த டைம்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, யாருன்னா Googleல வந்து அதே கீவேர்ட் வச்சு சர்ச் பண்ணா நம்ம ப்ளாக் ஆர்டிக்கிள் வந்து காமிக்காது Googleல. ஏன்னா இன்னும் வந்து இண்டெக்ஸ் ஆவலல்ல. Googleல வந்து ஜாயின் ஆவல. ஓகேவா? ஸோ அந்த மாரி அதுவே வந்து டைம் லேட்டா எடுத்துக்கிறதுனால நம்ம மேனுவலா போயிட்டு வந்து ஆட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ மேனுவலா அந்த மாரி ஆட் பண்ணும்போது, ஸோ அது உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர் இல்ல 2 ஹவர்க்குள்ளேயே அது Googleல வந்து இண்டெக்ஸ் பண்ணிடும். ஸோ அது பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இப்ப நீங்க வேர்ட்பிரஸ்லயோ, எதுலயோ ஒரு பிளாக் வந்து ரைட் பண்ணதுக்கப்புறம், டைரக்ட்டா நீங்க எப்படி வந்து இண்டெக்ஸ் பண்ணலாம்? Google சர்ச் கன்சோல் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்க்கலாம். ஸோ Google சர்ச் கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இத பத்தி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எ ஒரு வீடியோல போட்டுருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இதில வந்து நீங்க வந்து எல்லா வெப்சைட்ஸும் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, நான் டெவலப் பண்ண கொஞ்சம் வெப்சைட்ஸ்லாம் வந்து Google சர்ச் கன்சோல்ல வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க் பண்ணிட்டு ரெகுலரா வந்து ட்ராக் பண்ணிட்டே வருவேன். ஸோ ஆர்டிகிள்ஸ்லாம் எவ்வளோ ரீச் போகுது, ஸோ எவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க, ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ கிளிக்ஸ் வருது, எவ்வளோ இம்ப்ரஷன் வருது, ஸோ எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா நீங்க வந்து உங்களுடைய பிளாக் ஆர்டிக்கிள் வந்து ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சாம்பிளுக்கு நான் வந்து காமிக்கிறேன், எப்படி வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இத வந்து நான் கிரியேட் பண்ணி குடுத்த ஒரு வெப்சைட் தான். ஓகேங்களா? ஸோ இதில வந்து இப்ப நம்ம ஒரு பிளாக் ஆர்டிக்கிளே எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிளாக் ஆர்டிக்கிள் எடுத்துக்கலாமா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க இந்த பிளாக் ஆர்டிக்கிள் எடுத்துக்கலாம். ஸோ அதோட யுஆர்எல் மேல இருக்கு பார்த்தீங்களா? ஸோ காந்தலூர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இத அப்படியே வந்து காப்பி பண்ணுவோம். ஸோ காப்பி பண்ணிட்டு, இப்ப நம்ம இந்த Google சர்ச் கன்சோல் வந்து வந்துடலாம். வந்துட்டு, ஸோ மேல ஒரு சர்ச் பார் இருக்குல்ல. ஸோ இதில வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து என்டர வந்து பிரஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்ப Google வந்து ஸ்கேன் பண்ணிட்டுருக்கு. ஸோ ஸ்கேன் பண்ணிட்டு, ஸோ இப்போ பாருங்க யுஆர்எல் இஸ் ஆன் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆர்டிக்கிள் எழுதும்போதே வந்து இண்டெக்ஸ் பண்ணிட்டேன் Googleல. ஒரு வேளை உங்களது வந்து இல்லன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து என்ன வரும்னா, Googleல வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த மாரி இல்லன்னு வந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, ரெக்வெஸ்ட் இண்டெக்ஸிங் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ்லக்குள்ள உங்க Google வந்து உங்களுடைய இந்த பிளாக் ஆர்டிக்கிள வந்து அவங்களோட ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ இண்டெக்ஸ் ஆயிடும் ஈஸியா. ஓகேவா? ஸோ 1 ஹவர், 2 ஹவர் கழிச்சு நீங்க மறுபடியும் வந்து செக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதே மாரி கிரீன் டிக் போட்டு, ஸோ உங்களது வந்து ஆல்ரெடி இன் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப்பு. ஸோ இது வந்து கண்டிப்பா நீங்க ஒரு பிளாக் ஆர்டிக்கிள் எழுதி முடிச்சதுக்கப்புறம், கண்டிப்பா இத வந்து பண்ணுங்க மறக்காம. ஸோ அப்பதான் வந்து உங்க பிளாக் ஆர்டிக்கிள் வந்து மத்தவங்களுக்கு வந்து சர்ச் பண்ணும்போது ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம இந்த 6த் ஸ்டெப்பும் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோல நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதே மாரி வேற என்ன வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்ட்டு, ஸோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம சொல்லுங்க. ஸோ நம்ம சேனல் வந்து இப்ப ரீசென்ட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் பார்ட்னர் ப்ரோகிராம்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கு. அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த உங்க எல்லாருக்கும் வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்க இல்லன்னா இந்த மாரி நம்ம யூடியூப் பார்ட்னர் ப்ரோகிராம்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இவ்வளோ நாள் குடுத்த சப்போர்ட் மாரி இனிமேலே வந்து நீங்க சப்போர்ட் எனக்கு குடுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ வீடியோ சஜஷன்ஸ் வந்து நெறைய குடுங்க. கமெண்ட் செக்ஷன்ல வந்து. ஸோ அந்த டாபிக்ஸ்லாம் நான் வந்து வீடியோ கிரியேட் பண்ணி கண்டிப்பா வந்து போட ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.